ஹலோ, வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோவின் நைட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாலோவின் நைட்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி, இப்போ அதை எப்படி கொண்டாடுறாங்க, அது எப்படி உருவாச்சு, எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இதை கொண்டாடுறாங்க. இதோட ட்ரெடிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஏர்லி ஹிஸ்ட்ரி டைம்ஸ்லேருந்தே கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். இதோட ஃபெஸ்டிவல் எதிலிருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்ஷியன்ட் செலிஸ்டிக் ஃபெஸ்டிவல் ஆஃப் சம்ஹைன் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல்லேருந்து ஒரிஜினேட் ஆகப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. இது ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை. பட் லேட்டர் ஆன் யூரோப்பியன் இன்வேஷன் இம்பீரியலிசம் அப்போமா இந்த ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ்னால அதிகமாக கொண்டாடப்பட்டதுனால லேட்டர் ஆன் கிறிஸ்டியன்ஸ் ஃபெஸ்டிவலாக ஆயிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவல் இயர்லி ஒன்ஸ் அக்டோபர் 31 அப்போ வருஷம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் கோஸ்டிக் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணி அதை வச்சு மற்றவங்கள பயன்படுத்துவாங்க. ஆல்சோ கேம்ஸ், அப்புறம் பம்கின்ஸில் ஓட்ட போடுறது, பம்கின்குள்ளே உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே லைட்டு வச்சு செலிப்ரேட் பண்ணுறது, இது மாதிரிலாம் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. வாங்க இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபெஸ்டிவலானது யூரோப்பில் வாழ்ந்த செல்ஸ்டிக் இன மக்கள்னால கொண்டாடப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கே கரெக்டாக வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்க போனால் நார்த்தன் ஃப்ரான்ஸ் அங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம இங்கே பொங்கல் கொண்டாடுற மாதிரி அதே மாதிரியான ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக தான் அதை கொண்டாடிருக்காங்க. லேட்டர் போப்போட தலைமையில் தான் இது ஒரு கோஸ்டிக் ஃபெஸ்டிவலாக கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த செல்ஸ் இன மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இறந்தவங்க அந்த அக்டோபர் 31 அன்னைக்கு நம்மளை தேடி வருவாங்க, நம்மளை பழி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே தோணுது. அதை எதிர்க்கிறதுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. லேட்டர் ரோமன்ஸ் இவங்க இருந்த இடத்த இன்வைட் பண்ணதுக்கப்புறமா ரோமன்ஸ் கல்ச்சரில் வந்த 2 ஃபெஸ்டிவலை இது கூட லிங்க் பண்ணி அக்டோபர் லாஸ்ட் அப்போ இதை கொண்டாடினாங்க. மொதல் ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெராலி அப்படின்றாங்க. செகண்ட் ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போமோனா அப்படின்றாங்க. இந்த 2 ஃபெஸ்டிவலையும் செலிஸ்டிக் ஃபெஸ்டிவலான சாம்ஹைன் அது கூட சேர்ந்து கொண்டாடப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஹாலோவின். இப்போ இருக்கிற ஹாலோவினோட வேர்ஷன் இதுதான். முதல்ல ஃபெராலி அப்படின்னா என்னென்னு பார்க்க போனோம்னா, ஃபெராலி வந்து இறந்து போனவங்க மேலே போகிறதுக்காக, சொர்க்கம் எல்லாம் நரகம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள் தான் ஃபெராலி அப்படின்றாங்க. அதே மாதிரி போமோ அப்படின்னா காடஸ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் ட்ரீஸ் அப்படின்றாங்க. சிம்பிள் ஆஃப் போமோனா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆப்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதன் மூலியமாக இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி ஹாலோவின் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அந்த நாளன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஆப்பிளையோ இல்லைன்னா ஒரு பம்கினையோ மொத்தமாக உள்ள எல்லாத்தையும் பீல் அவுட் பண்ணிட்டு உள்ள ஒரு லைட்டையோ இல்லைனா ஒரு கேண்டிலையோ கொளுத்தி வச்சு மற்றவங்கள பயமுடுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் ஹாலோவின் அப்படின்பாங்க. லேட்டர் ஆன் போப் பான்ஃபயர்ஸ் 609 ADயில் ஆல் சோல்ஸ் டேயை 13th of Mayல கொண்டாடணும் அப்படின்னு கொண்டு வராரு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா போப் ஜார்ஜ் 3 அவங்க வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல் சோல்ஸ் டேயை May 13லேருந்து November 1க்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் சோல்ஸ் டே எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இறந்தவங்களை ஹானர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி செலிஸ்டிக்ஸ் வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. செலிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபெஸ்டிவல் ஹாலோவின் ஃபெஸ்டிவலை இறந்தவங்களை ஹானர் பண்ணுறதுக்காக தான் கொண்டாடிட்டு வராங்க. அந்த November 2 அவர் வந்து ஆல் ஹாலோவின்ஸ் டே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. லேட்டர் ஆன் இன்னொன்று ரெஜீம்க்கு கீழே தான் இந்த அக்டோபர் 31 ஹாலோவின்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பிகினிங்கில் இது வந்து யூரோப்பில் மட்டும்தான் கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. லேட்டர் ஆன் யூரோப்பியன் இம்பீரியலிசம் ஸ்டேஜ் அப்போந்தான் இது வந்து யூரோப்பை விட்டு மற்ற நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்ப்ரெட் ஆன கண்ட்ரி அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவில் தான் இதை ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடிட்டு வராங்க. வாங்க இந்த நாளில் என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த நாளில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தா ட்ரிக் ஆர் ட்ரீட் ட்ரெடிஷன் அப்படின்பாங்க. அதாவது சின்ன பொண்ணுங்க அவங்களோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் பேர் தான் இந்த ட்ரிக் அண்ட் ட்ரீட் ஃபெஸ்டிவல். ஆல்சோ இந்த நாளில் அவங்களுக்காகவும் அவங்களோட பெட் டாக்ஸ், அவங்களோட குழந்தைங்க இவங்களுக்காகவும் டெவில் ஆர் கோஸ்டிக் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வியர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆல்சோ பல வகையான கேம்ஸ் இந்த நாள் அன்னைக்கு கண்டக்ட் பண்ணப்படும். யான், ஆப்பிள் பேரிங் அண்ட் மிரர்ஸ், இந்த மாதிரி பல வகையான கேம்ஸ் இந்த நாள் அன்னைக்கு விளையாடுவாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஹாலோவின் அன்னைக்கு ஹாலோவின் நைட் பார்ட்டிஸ் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் 1920s அண்ட் 1930s அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்
பிளேக்யூ வேண்டலிசம் மூலியமாக கொஞ்சம் அழிஞ்சுது. 1940s கிட்ட அழிஞ்சுது. அதுக்கப்புறமா 1950s கிட்ட ரிவ்யூ ஆகி இப்போ வரைக்கும் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஈவெண்ட் இது. இந்த நாள் அன்னைக்கு கோஸ்டிக்கான படங்களையும் போட்டு மக்கள் நைட்டு பார்ப்பாங்க. அந்த வகையில் முதல்ல ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்த்தா ஹாலோவீன். நம்ம நாட்டிலையும் சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்லலாம் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவலை இன்னும் பார்க்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.